வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். மம்முட்டி சாரோட கெரியர்லயே இந்த படத்துல வர அவருடைய கதாபாத்திரம் நின்று பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அவருக்கு அமைஞ்சிருக்குது. மம்முட்டி சார் ஒரு பியூர் வில்லன் கதாபாத்திரம் மூலமா தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். வாங்க களம் கவல், உங்க மூச்சை பிடித்து வைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ மம்முட்டி சார் ஒரு சீரியல் கில்லரா இருக்கிறாரு. அவரு தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லைகள்ல இருக்கிற சில பெண்களை தேர்வு செஞ்சு அவங்கள தன்னுடைய வலையில விளை வச்சு கொடூரமா கொலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. காணாம போன பெண்களை கண்டுபிடிக்கிற வழக்குல போலீஸ் ஆபீசரா இருக்கிற விநாயகம் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் மம்முட்டி சாரை பிடிக்க விநாயகம் என்னென்ன முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கிறத ஆடு புலி ஆட்டம் மூலமா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்முட்டி சார் தான். மலையாளத்துல மம்முட்டி சார் எவ்வளவு பெரிய மாசான ஹீரோ, ஆனா கதாபாத்திர முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய மாசான ஹீரோ இடத்துல இருந்து விலகி வந்து ஒரு பியூர் வில்லன் கதாபாத்திரத்துல அவரு டெரரா நடிச்சு தன்னுடைய ரசிகர்களை பல இடங்கள்ல பிரமிக்க வச்சிருக்கிறாரு. படத்துல போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரத்துல நடிச்ச விநாயகம் தன்னுடைய நடை உடை பாவனை மூலமா அந்த போலீஸ் கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாரு. படத்தோட 2 இடங்கள்ல ட்விஸ்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு இடைவெளி வரும்போது வரும், இன்னொன்னு படத்தோட கிளைமேக்ஸ்ல வரும். ரெண்டுமே படத்துல சூப்பரா இருக்குது. படத்துல அட்மாஸ்பியர் மற்றும் சினிமாட்டோகிராபிக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சூப்பரா இருக்குது. தமிழக கேரளா எல்லைகளை இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், சஸ்பென்ஸ் காட்சிகளை இவங்க மெயின்டைன் பண்ண விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு டென்ஷனை இவங்க கொடுக்கறாங்க. படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு விநாயகம் எப்படி மம்முட்டி சாரை பிடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பை இவங்க ஆடியன்ஸுக்கு திரைக்கதை மூலமா பில்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துல மம்முட்டி சாருக்கு ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி இவங்க காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இவங்க தெளிவா காட்சிகள் மூலமா கொண்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் கூட நீங்க வந்ததுக்கு அப்புறம் சில காட்சிகள் ரிப்பீட் ஆகிற மாதிரியான ஃபீலை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால படத்தோட செகண்ட் ஹாஃபை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7.1 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் மம்முட்டி சாரோட ஃபேன்ஸுகளுக்கும் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுகளுக்கும் ஏத்த படம். விருப்பப்படுறவங்க பாருங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.